வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம ரொம்பவே சாஃப்டாக மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் இட்லி எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி செய்கிறதுன்றதை நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது மாவு அரைக்கிறதுலேருந்து இட்லி எப்படி செய்ய போகிறோன்றத வரைக்கும் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய குறிப்புகளை பயன்படுத்தி செய்கிறதுனால இட்லி ரொம்பவே சாஃப்டாக அருமையாக வரும். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டான இட்லி உங்களாலையும் செய்ய முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் நான் எடுத்துருக்கேன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது கால்படின்னு சொல்லுவாங்க. இதால் நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கணும். அதாவது 1:4 ரேஷியோவில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ 50 கிராம் அவல் சேர்த்து அரைக்க போகிறோம். அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் ஜவ்வரிசி. இது நைலான் ஜவ்வரிசி வரும் இதுலையே, அது வாங்கக்கூடாது. இது மாதிரி பெரிய சைஸில் உள்ள ஜவ்வரிசி தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுதான் இப்போ இதுக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட்டு. இட்லி சாஃப்டாக வரத்துக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவல், ஜவ்வரிசி, இந்த ஐஸ் க்யூப், இது 3 தான் நல்ல இட்லி சாஃப்டாக வரத்துக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ இந்த ஐஸ் க்யூப்பை நம்ம மாவு அரைக்கும்போது சேர்த்து அரைக்க போகிறோம். அரைக்கும்போது எப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ இதே நான் இதெல்லாம் 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். வெந்தயத்தையும் உளுந்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி சாஃப்டாக வரத்துக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கிறது தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி சாஃப்டாக வரும். ரெண்டாவது, மிஷின் சூடாகிடும் உங்களுக்கு மாவு அரைக்கும்போது. அது மாதிரி ஆகும்போது மாவு உங்களுக்கு பொங்கி வராது. அரைக்கும்போது அப்படியே அடைஞ்சிடும். அதனாலேயும் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வராது. இது மாதிரி ஐஸ் க்யூபு, ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கும்போது ரொம்பவே சூப்பராக மாவு நல்லா பொங்கி அரைஞ்சி வரும். இட்லியும் உங்களுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நம்ம உளுந்து மாவு அரைக்கிறது நல்லா 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைக்கணும். இது மாதிரி நல்லா அப்படி பந்து மாதிரி அரைக்கணும் நைஸாக. எப்படி உங்களுக்கு அரைஞ்சிருக்குன்னு தெரியணுன்னா, நல்லா ஷைனிங்காக இருக்கும். குட்டி குட்டி பபுள்ஸ் வரும். அதில் நல்லா இப்படி இருக்கணும். நல்லா இப்படி பந்து மாதிரி இப்படி அரைச்சி எடுக்கணும். இப்போ ஐஸ் க்யூப் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். அதையுமே ஐஸ் க்யூப்பாக மொத்தமாக போடக்கூடாது. நிறைய 5, 6லாம் போடாத, சும்மா ஒரு 2 ஐஸ் க்யூப்பாக போட்டு அரைக்கணும். தண்ணி எப்படி தெளித்து அரைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம 2 ஐஸ் க்யூப் போட்டு அரைக்கிறோம். இப்போ அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உளுந்து அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது அரிசி போட்டு எடுத்துடலாம். அரிசி நல்லா வெள்ளைன்னு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வெள்ளையாக வரும். இப்போ இதையும் நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். இந்த அரிசியோட அவல் அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம். ரெண்டுமே 50 கிராம் எடுத்துருக்கோம். ரெண்டையுமே இதில் சேர்த்துடலாம். உளுந்து அரைக்கும்போது வெந்தயம் சேர்த்து அரைச்சோம். இப்போ அரிசிக்கு அவலும் ஜவ்வரிசியும் சேர்த்து அரைக்கிறோம். இப்போ நம்ம உளுந்து மாவு அரைக்கும்போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சோம். இப்போ இதுக்கு நம்ம கோல்டு வாட்டர் சேர்த்து அரைக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு, அரிசி மாவு. இதுக்கும் நம்ம நல்ல ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிருக்கோம். மாவு இந்த அரிசி மாவு ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உளுந்து 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அரைக்கணும். அரிசி மாவு உங்களுக்கு 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் வரைக்கும் அரைக்கணும். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிடலாம். உப்பு சேர்த்து நல்லா கையால் நல்லா இது மாதிரி கரைச்சிக்கணும். இப்போ மாவை நல்லா உப்பு போட்டு கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது புளிக்கிறதுக்கு 10 to 12 ஹவர்ஸ் ஆகும். இதை அப்படியே வச்சிட்டோம்னா மாவு பொங்கி வெளில வந்துடும். அதனால் இதை இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாற்றிடலாம். இப்போ மாவு நல்லா 10 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துருக்கோம். இப்போ மாவு நல்லா கலந்துடலாம். மாவு கலக்கும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக ஒரே டைரெக்ஷனில் இப்படி கலக்கணும். ரொம்ப அடித்து கலந்துட்டிங்கன்னா மாவு தண்ணியாகிடும். இட்லி உங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரி வராது. இதே மாதிரி ஜென்டிலாக கலந்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ தட்டில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒட்டாத வரத்துக்காக நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். நான் அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். இப்போ வந்து மாவை தட்டில் ஊற்றிடலாம். மாவு வந்து தட்டில் ஊற்றும் போது அப்படியே நிற்கணும். கரைஞ்ச மாதிரி அப்படியே நீர்த்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி ஊற்றும் போது அப்படியே நிற்கணும். ஃப்ளஃபியாக அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை வச்சிடலாம். தண்ணி வந்து இது மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இட்லி தட்டை இதில் வைக்கணும். கொதிக்காத வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் மாவு அப்படியே இருக்கிறதுனால இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வராது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது வந்து 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துலலாம் ரெடி ஆகிடும். இது நல்லா எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இட்லி வெந்துருச்சான்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, கையை வந்து தண்ணியில் வச்சுட்டு இது மாதிரி இப்படி தொட்டு இப்படி பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டாதான் இருக்கும். இப்படி ஒட்டாதான் வரும். அப்படி இருந்ததுன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து காட்டுறேன். இப்போது நல்லா இதே மாதிரி ஸ்பூனை சுற்றி அப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ பிளேட்டில் எண்ணெய் தடவி ஒன்று நான் எடுத்து காட்டினேன். இப்போ அடுத்தது இது மாதிரி ஒரு காட்டன் துணி தண்ணியில் நனைச்சிட்டு இதில் போட்டுடணும். இது மாதிரி தண்ணி தொட்டு துணியில் ஃபுல்லாக இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் தட்டில். இது வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து செய்யக்கூடிய மெத்தட் இது. இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே இருக்குது. இந்த மாதிரி இட்லி செஞ்சால் அதையும் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மாவை ஊற்றிட்டு அப்படியே எடுத்துடணும். கரண்டியை வந்து அதில் போட்டு அழுத்தக்கூடாது மாவில். இப்போ இந்த துணியை எடுத்து இப்படி கவர் பண்ணிடுங்க எல்லாத்தையும். இப்போ இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இதையும் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா க்ளீனாக வந்துடும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை அப்படியே கவுத்துட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். தண்ணியை தொட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்திருப்பாங்க ஸ்மூத்தாக. ரொம்பவே அருமையாக மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் இட்லி ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கோம். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு, நான் சொன்ன முக்கிய குறிப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்ட் இட்லி கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த இட்லிக்கு நம்ம ஆப்டான சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ஒரு வெங்காய சட்னி, அப்புறம் தக்காளி குருமா, தேங்காய் சட்னி, இதே மாதிரி சாம்பார், இது மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.